அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். பாருங்க, தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யும் ஒரு அற்புதம் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அற்புதங்களை அனுபவிக்க வழிவகுக்கும். அப்ப கர்த்தர் இன்று உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீண்ட நாட்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்க போகிறார். அது எப்படி இருக்க போகுதுன்னா, அதே பிரச்சனையில் இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுது. அதே பிரச்சனையில் இருக்கிற அநேகருக்கு அற்புதங்களை பெற உங்களுடைய அற்புதம் வழிவகுக்க போகிறது. மார்க் 5 பார்த்தீங்கன்னா 25 இருந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்களுடைய பணத்தை எல்லாம் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் போய் செலவு பண்ணி வைத்தியர்களால் வேதனைப்பட்டு இன்னும் குணமடையாம இன்னும் மேட்ரு வேர்ஸாக போய் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை, இருந்த பணமெல்லாம் இழந்த ஒரு நிலை. பாருங்க, அது ஒரு கொடூரமானது இல்லை? நம்மளை ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு நிலை. அதே நேரத்தில் காசுனா பரவாயில்ல, என்னமா பண்ணிங்களா, இப்போ காசு இல்லை, எல்லாத்தையும் செலவு பண்ணியாச்சு. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்திலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்திலே உதிரல் நின்று போனது, தான் சுகமானதை உணர்ந்தாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு பாருங்க நின்று, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே அந்த அம்மா வந்து இதெல்லாம் சொல்லவும் ஆண்டவர் சொல்றாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தினே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்போ இதுதான் அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு நடந்த அற்புதம். அப்போ இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் இந்த கடன்ல இருந்து என்னை விடுதலை ஆக்குவார்னு விசுவாசிங்கன்னா நிச்சயமா நீங்கள் விடுதலை ஆவீங்க. ஆண்டவர் என்னை இந்த வியாதியிலிருந்து சுகமாக்குவார்னு விசுவாசிங்கன்னா நிச்சயம் விடுதலை ஆவீங்க. எனவே உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. எனவே பெரிய காரியங்களை விசுவாசிங்க, நம்ப முடியாத காரியங்களை விசுவாசிங்க. அவன் சரி. இப்போ இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்தது. அப்படியே நீங்கள் மார்க் 6 கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். அப்போ இந்த அம்மா வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே இதோடைய எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா, இந்த அம்மாக்கெல்லாம் அது யாருன்னே தெரியாது. இவர் போகிற எல்லா கிராமங்களிலும், நாடுகளிலும், பட்டணங்களிலும் அங்கே இருக்கவங்களாம் அதை கேள்விப்பட்டு என்ன சொல்கிறாங்க, உங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வேண்டிக் கொண்டார்கள், அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆமென். அப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதில் நிறைய காரியங்கள் சொல்லலாம். குறிப்பாக இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் பிரச்சனைக்கு, நீண்ட ஆண்டுகள் பிரச்சனைக்கு இன்று ஒரு நிரந்தர தீர்வை தருவாய். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்து. ஆமென். அந்த அற்புதம் அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டுகளை நீக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதே கட்டுகளிலிருந்து அவர்களும் விடுதலை ஆவார்கள். பாருங்க, அவரை தொட்ட யாவரும், நம்ம போய் வஸ்திரத்தை தொட்டுச்சு, சுகமாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை தொட்ட யாவரும். இப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை கடனில் இருந்து, ஆண்டவரே இந்த கடன்லேருந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். பொருளாதார கதவுகளை கர்த்தர் உங்களுக்கு என திறந்த ஒரு அற்புதத்தை செய்வார். இதே போல் அநேகர் வந்து சொல்லுவாங்க, உங்களோட கனெக்ட் ஆகாதவங்க எல்லாரும் வந்து பாருங்க, நீ வரும் நாட்களில் சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களுக்கு அதே அற்புதத்தை செய்தார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. உங்கள் சாட்சி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை அநேகர் கேட்பார்கள், அநேகர் காண்பார்கள், அநேகர் அனுபவிப்பார்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வரும் நாள். அதே நேரத்தில் ஒரு புதிய சாப்டரை ஓப்பன் பண்ணுகிற நாளாக இருக்கும். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.